உடம்பு சரியில்லாதவங்கள நம்ம பார்க்க போவோம். அப்போ அந்த பேஷண்ட்ட மட்டும் தான் நம்ம விசாரிப்போம். விசாரிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, அவங்கள கஷ்டப்பட்டு டேக் கேர் பண்ணிக்கிற அந்த கேர் டேக்கர விசாரிக்கவே மாட்டோம். நீ இப்படி பார்த்துருக்கலாம், நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு அவங்களுக்கு அட்வைஸ் குடுப்போம், ஜட்ஜ் பண்ணுவோமே தவிர, நீ உன் ஹெல்த்த பாரு, அப்பதான் நீ அவங்கள டேக் கேர் பண்ணிக்க முடியும்னு சொல்ல மாட்டோம். இதே மாரி தான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதே ஒரு வருத்தமான டாஸ்க். அவங்க ஏற்கனவே ஹர்ட்டா இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. அவங்கள ஹர்ட் பண்ணி அட்வைஸ் பண்ண வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு திருமண வீட்ல அவங்கள பார்க்குறீங்கன்னா, அவங்கள வித்தியாசமா பார்க்க வேண்டாம். நீ உன் குழந்தைய நல்லா பார்த்திருந்தா, உன் குழந்தை நல்லா இருந்திருக்கும்னு அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கு. மற்றவர்களின் இடத்தில் வைத்து உன்னை பார்ன்னு. ஸோ பேரண்ட்ஸோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தை கன்சிடர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் நல்லா இருந்தாதான் அவங்க உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்து பார்த்துக்க முடியும். இனிமே எங்கேயாச்சும் நீங்க ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்கிற பேரண்ட்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை மட்டும் இல்லாம பேரண்ட்ஸையுமே நல்லா விசாரிங்க.